சார் வணக்கம் சார். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சென்னையில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருந்தார்கள். அரசாங்கம் காவல்துறை அனுமதி மறுத்தும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை. எப்படி பார்க்குறீங்க? தவறு. ஏன்னா இந்த போன அரசு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்கள் நம்ம பார்க்காத போராட்டம் கிடையாது. 8 வழிச்சாலையிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து அப்புறம் இன்னும் பல போராட்டங்கள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு போராட்டத்தையும் அன்னைக்கு இருந்த அதிமுக கட்சி தடுத்திருக்கலாம், நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவே இல்லையே. அதுதான் பேச்சு சுதந்திரம், ஆர்டிக்கல் 19(1)A. ஸோ அது சுதந்திரமாக இருக்க வேண்டும். அந்த பேச்சு சுதந்திரம் என்பது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய விஷயம். அதை நீங்கள் முடக்கக்கூடாது. ஜனநாயகமே இதான். அதாவது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஆசா ஆபாசங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் தெரிவிக்க வேண்டும். அந்த தருணம் தான் இந்த போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் ஆளுங்கட்சி ஒரு சர்வாதிகார நிலைமையை எட்டிவிடும். அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார நிலைமை தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது. இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கிறது. பாட்டாளி மக்கள் நீதிமன்றம் அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள். அதாவது இது எல்லாமே அரசியலாக்குறாங்கன்னு. பட் அரசியலாக்குவதற்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த நீதிமன்ற தீர்ப்பு திருவாளர் S.M. சுப்ரமணியன் மற்றும் திருவாளர் லட்சுமி நாராயணன் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அந்த கேள்விகளை எழுப்புனதே. ஒன்று, எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றம் ஆளாக்கப்பட்டு விக்டிமாக இருப்பவரை விக்டிங் ஷேமிங் அண்ட் பிளேமிங் அப்படிமா அவரை குறை சொல்வதும் அவரை கேலி செல்வதும் அந்த எஃப்ஐஆரில் முகாந்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரில் எழுதிட்டிங்கன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சு, அதுக்கு எதிராக ஞானசேகரன் வழக்கு தொடுத்து வாதாடுறான்னா அந்த வழக்கில் சொல்லிடுவாங்க எஃப்ஐஆர்லேயே அந்த பெண் மேலே தான் குற்றம் இருக்கிறதாக சொல்கிறார்கள் என்று தீர்ப்பே மாற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், சாதாரண பெண்கள் மகளிர் காவல் நிலையம். அப்படி ஒரு மகளிர் காவல் நிலையத்தை ஒரு புகார் சொல்ல வந்த ஒரு பெண்ணை இவ்வளவு கேவலமாக சித்தரித்து எழுதியதான் சுட்டி காட்டுறாங்க அந்த கோர்ட்டில், அந்த ஜட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் பெண்ணுக்கு சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே ஒருத்தர் ஏதோ ஒரு மீடியாவில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு அட்வொகேட் ஒருத்தர், இந்த பொண்ணை தான் தப்பு சொன்னோம், பொண்ணு நைட் 8 மணிக்கு என்ன பண்ணிச்சுன்னு. அந்த பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம், அதை கேட்க நீ யார்? பல்கலைக்கழக வளாகம், அதை உள்ள செக்யூரிட்டி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டியது பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு. அந்த பெண் நைட்டு 10 மணிக்கு யாரோ வேண்டாம் போகட்டும், என்ன உடை வேணால் உடுத்தட்டும், அவர் காதலுடன் வேணாலும் உட்கார்ந்துருக்கட்டும், இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தார்மீக உரிமையே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் காரி துப்பிருச்சு. இந்த காலத்துலேருந்து பெண் உரிமைன்னு நம்ம போராடுறதே இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து தான். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதிர்த்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப அந்த ரெக்ரெசிவ், அது பழங்காலத்து ப்ராக்டிஸ் மாதிரி, நீ பெண்ணு ஏன் இருட்டில் போகிறா, அந்த இடத்துல போய் காதலுடன் ஏன் உட்கார்றாரு, இந்த மாதிரிலாம் கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. அவள் அந்த மாதிரி இருப்பதற்கு நீங்கள் முழு சுதந்திரமும் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட கிளாஸே எடுத்திருக்காரு. யார்? தமிழ்நாடு அரசுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும். பல்கலைக்கழகமும் அரசு பல்கலைக்கழகம் தான். ஸோ ரெண்டுமே கிளாஸே எடுத்திருந்தார். அந்த முகாந்திரமாக வச்சு தான் இவங்கெல்லாம் போராடுறாங்க. அதில் அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு ஒரு பேட்டி அளித்தார்? இவர் பேட்டி அளித்துக்க கூடாது, சட்டப்படி அதில் இடமும் கிடையாது, ஏன்னா அரசிடம் உத்தரவு பெற்றிருக்க வேண்டும். அரசு உத்தரவு பெற்று தானே இந்த பேட்டி அளித்தார் என்றால் அது அரசியல் ஆகிறது. என்ன அதில் பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, புகாதார பெண் சொல்லியிருக்கு, அங்கே அவன் சார்னு ஒருத்தரை கூப்பிட்டான் அப்படின்னு. அந்த சார் யாருன்னா இது வரைக்கும் பதிலே கிடையாது. அதுக்கு பதிலாக அவர் கமிஷனர் சொல்கிறாரு, இல்லை அவன் ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு. இவருக்கு எப்படி தெரியும் ஏரோப்ளைன் மோடில் அந்த நேரத்தில் இருந்தது? இவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாரா? இல்லை கால் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்துட்டாரா யாருக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணான்னு? இல்லை அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் காமிச்சிருக்கோம், அவன் எங்கெல்லாம் தெரிஞ்சான், அதெல்லாம் பார்த்தாரா? எதுக்கு அவசர கொடுக்கையாக கமிஷனர் இந்த மாதிரி ஒரு பேட்டி, அதுவும் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, விசாரணை முடிந்ததாக ஒருத்தன் தான் குற்றவாளி என்று அவர் எப்படி நீதி அளிக்க முடியும்? அவர் நீதியரசனும் கிடையாது, அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது. இந்த மாதிரி அரசியலாக்கப்பட்டது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி அத்துமீறிய செயலுக்கு அரசு அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும். ப்ராக்டிக்கலாக பேசலாங்க. ஜெயலலிதா மட்டும் இருந்தாங்கன்னா நீ என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆயிருக்கும்? ஒன்று, ஃபஸ்ட்டு அந்த வளாகத்தில் இருக்க பாதி பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க பாதி பேரை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி தூக்கி எங்கேயாவது ஒரு ஊர் பக்கம் அடிச்சிருப்பாங்க. கமிஷனர் இங்கே இருந்திருக்கவே மாட்டார் இத்தனை நாளைக்கு, கமிஷனர் சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க. என்ன அவன் கணையமாக இவங்களே அரசே நேரம் உண்மையாக நியாயம் நீதி வேண்டுமா, அதேமாதிரி என்கவுண்டரே நடந்தாலும் நடந்திருக்கும் அவனுக்கு. அவன் மேலே 17 வழக்குகள் இதுக்கு முன்னாடியே பாலியல் சீண்டல் பண்ண ஒரு கேடுகட்டவன்
அதுவும் அரசியல் பின்பலத்துடன் இந்த மாதிரி வந்து அதிகாரத்துடன் திரிந்து கொண்டிருக்கிறான்னா அவன் ஒரு ஜந்துவாகத்தான் நீ பார்க்க வேண்டும். அவன் ஒரு சமுதாய சீர்கேடாக பார்க்க வேண்டும். இதை செய்ய தவறியது போலீஸ். போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்திருப்பாரு. இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருப்பார். எவனும் வாயை திறந்திருக்க மாட்டான். சட்டசபையெல்லாம் பேசியிருக்கவே முடியாது எவரும். அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதை தான் இன்னைக்கு மிஸ் பண்றான் ஒவ்வொருத்தனும். அதுக்காக தான் இந்த போராட்டம்லாம் நடக்குது. அதை செய்யறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ட்டு அதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. யார் அந்த சார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சு எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சு நடத்தணும். இன்னும் ஒரு ஸ்டெப் கூட அந்த பதில் கிடைப்பதற்கான அறிகுறியே சரி, மாட்டிக்கிட்டா என்ன பண்ணும்? மறைக்கிறதுக்கு உங்களுக்கு இனி வழி கிடையாது. ஒத்துக்கிறது பெட்டர் இல்ல. அட்லீஸ்ட் அசிங்கம் மாட்டிக்கிட்டது அரசு தான். வேற யாரு? சார்னு ஒருத்தர் இன்வால்வ்டா இருக்காரு. முதல்ல யாருமே இல்லை, அவன் பிரியாணி கடைக்காரன் அப்படின்னாங்க. அடுத்த நாள் ஃபோட்டோ வருது, மா சுப்பிரமணியத்தோட அந்யோன்யமாக இருக்கிறான். அவர் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாரு. இவர் 2 விழாவா, அந்த விழாவுக்கு அவன் உட்காந்துருக்கான் அண்ணா அறிவாலயத்தில். அவன் மேலே இத்தனை கேஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வருது, அதில் வந்து ஒரு எக்ஸ்டாஷன், ஒருத்த தொழிலதிபரை கடத்திட்டு போயிட்டு பணம் படிச்சிருக்கானுங்க. 4 கத்தி, அவனுக்கு கூலி ஆளுங்க 2 பேர். இவன் கன்னெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கான். கன்னெல்லாம் வச்சிருக்கானா அவன் தீவிரவாதி சார். என்ன இவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிறீங்க? புரிய மாட்டேங்குது. இந்த அரசுக்கும் வந்து சென்சிட்டிவ்னஸே கிடையாது. மக்களின் வெறுப்புகளை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு நமக்கு தேவையா? அந்த கேள்வி எழுது. இப்ப ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி என்ன முதல்வரின் போட்டோவுக்கு செருப்பு தூக்கி வீசுறாங்க. எந்த ஜனநாயகத்துல, எந்த அரசியல் சட்டத்துல, இல்ல எந்த சட்டத்துல விஐபியின் போட்டோ மேல செருப்பு தூக்கி வீசுவது குற்றம்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. ஜனநாயகம் இது. அவங்க விருப்பு அவங்க தெரிவிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லுவானா, மூதாட்டி அந்த 1000 ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க விதவைக்கு. என்ன அதிமுக அரசு கொடுத்தது, அதை முடுக்கியிருப்பாங்க. அதை முடக்குன அந்த கடுப்புல அவங்க பேரை போட்டிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1008 கேட்பானுங்க. பேர் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் கிடைக்கும். பேர் போயிடுச்சு வச்சுக்கோங்க, பூர்வீகத்தை எடுத்துட்டு வா, ஜாதகத்தை எடுத்துட்டு வா, மாமன் மச்சான்லாம் எடுத்துட்டு வா. இல்லை லோக்கல் கவுன்சிலருக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை நீ வந்து திமுகவா இருந்தால் சேர்த்து விட்டுருவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? கிடைக்காது. எங்கள் வீட்டுக்கு வர 4 வேலைக்கு வர்றவங்க 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ அந்த 1000 ரூபா கிடைக்கிறது இல்லை. எத்தனையோ வருஷமா கிடைச்சிட்டு வந்த 1000 ரூபா. அந்த வெறுப்பில் அந்த மூதாட்டி செருப்பை தூக்கி வீசிருக்கலாம், மண்ணை தூக்கி வாரி இருக்கலாம். அது அவங்களுடைய வெளிப்பாட்டு முறை. அவங்க வந்து ஒரு பாமரராக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம். அந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவாங்க. படித்தவனா தான் வந்து டயலாக் விடுவான், இல்லை நம்ம மாதிரி பேசுவான், இல்லை ஆர்டிக்கல் எழுதுவான் ஒரு பத்திரிகையில், இல்லை டிவியில் வந்து சொல்லுவான், இல்லை விவாதத்தில் பேசுவான். இதுதான் அவன் பண்ணுவான். படிப்பறிவே இல்லாத ஒரு கடைகோடி ஒரு 1000 ரூபாய்க்கு அல்லாடும் ஒரு கிழவி. அந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா? ஒரு மாதம் ரேஷன் அவங்களுக்கு அது. ஸோ அவங்க சோறு, அது வயிற்றுக்கு பொழைப்பு. அது அந்த 1000 ரூபா நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னா அவங்க கல்லையும் மண்ணையும் தூக்கி அடிக்காமல் செருப்பையும் தூக்கி வேற எதை தூக்கி அடிப்பாங்க? அதை புரிந்து கொள்ள வேண்டும் அரசு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. இதே திருவாளர் எஸ்.எம். சுப்பிரமணியம் எழுதியது. அந்த நேரத்தில் வந்து சிவஞானம் தான் நினைக்கிறேன் அவரோட, சவுக்கு சங்கருடைய ஃபர்ஸ்ட் குண்டாஸ் வழக்கு. அதுல என்ன சொன்னா, சவுக்கு அவன் சொன்ன முறையை தான் கண்டித்தார்கள். சவுக்கு நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக அத்துமீறி கேவலமாக பேசுகிறார். அது தவறு. அதுக்கு நீ அவதூறு வழக்கு போட வேண்டும். குண்டாஸ் வேணுமா? இல்ல, அவன் பேசின கண்டென்ட் என்னது? நீங்கள் இந்த அளவு ஊழல் செய்கிறீர்கள், அதான் கண்டென்ட். அந்த ஜட்மெண்ட்ல அவர் சொல்றாரு, சோஷியல் மீடியாவை நீங்க இப்படி முடக்கக்கூடாது. எத்தனையோ பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 35-40 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன சாதாரண யூடியூபர், நேற்று கூட ஒருத்தன் அரெஸ்ட் பண்ண ஆகிறதா, ஸ்டாண்டப் காமெடியன், அவனை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. ஜவஹர்லால் நேருவை பத்தி ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி அவன் வந்து மன்னிப்பு கேட்டான், எஸ்கேப் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இல்லை, அவனையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இந்த கிழவி மூதாட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த வீடியோ எடுத்து போட்டோன்னே ஏதோ ஒரு திருநெல்வேலி எங்கேயோ போய் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன பையனை. இது போலீஸின் வேலையா? போலீஸின் வேலை எது? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, கஞ்சா போதைப் பொருட்கள் இல்லாமல் ஆக்குவது ஒன்று. 2வது, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் சிறுவர்களுக்கோ சிறுமியர்களுக்கோ பெண்களுக்கோ நடக்காமல் பாதுகாப்பது அவங்க வேலை. அதை விட்டுட்டு ஊரில் போகிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பேச்சு சுதந்திரம் எங்கே போச்சு? அதான் கேள்வி. அதனால தான் எல்லாத்துக்கும் கொதிப்பு வருகிறது, கோபம் வருகிறது. ஏன் ஆளுங்கட்சியில் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களே, கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட் பண்றீங்களே, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்கிறார் கூட்டணியில் இருப்பவர். அதே மாதிரி அந்த வேல்முருகன் அவரும் கேட்கிறாரு. இந்த அரசு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இன்னொரு விஷயம் பாருங்க, இப்பதான் அந்த பிரஸ் கிளப் ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வந்து போயிருக்காங்க
எங்கே போயிருக்காங்க? எலெக்ட் ஆயிட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு அணி தேர்ந்தெடுக்க 2 அணி இருந்துச்சு, ஒரு அணி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த அணி முதலில் செய்த காரியம் திமுக முதல்வரையும் எல்லாத்தையும் அறிவாலயம் சென்றது. எல்லாம் போயிட்டு வணக்கம் சார், நாங்கள் தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களை பற்றி எதுவும் நியூஸ் வராது, அந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நேற்று என்ன பண்ணாங்க? எடப்பாடியாரை போய் சந்தித்திருக்கிறார்கள். ஏன்? களம் மாறுகிறது, காலம் மாறுகிறது. 2026 எடப்பாடியார் கண்டிப்பாக வருவார் என்று 2 விஷயம் சொல்லுது. ஒன்று, ஐ திங்க் இந்து தமிழ்ல ஒரு இது போட்டிருந்தாங்க, ட்விட்டர்ல வந்து ஒரு தேர்தல் இது நடத்திருந்தாங்க, வாக்கெடுப்பு. அதே மாதிரி இன்னொரு சேனல் ஐபிசி தமிழ், அவங்களும் வாக்கெடுப்பு நடத்தாங்க. அடுத்த முதல்வர் யாருன்னு. எடப்பாடியார் பேர் 45க்கு மேல பெர்சன்டேஜ்ல நிற்கிறாரு. அவருக்கு அடுத்து வந்து முதல்வர் கிடையாது. அதுதான் நீங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக ஓரிடத்தில் அண்ணாமலையும் இன்னொரு இடத்தில் விஜயும் நிற்கிறார்கள். தட்டுகிறதோம். அரசியல் களம் மாறுகிறது. இதுதான் சொல்ல வராங்க. இதனால் தான் இவ்வளவுக்கு மக்கள் வந்து, அதான் ஒவ்வொரு கட்சியும், ஏன் இவர் எடுத்துக்கங்க, ராமதாஸ் சொன்னார் அன்னைக்கு, தெரியாமல் ஒரு கூட்டணி வைத்து விட்டேன், அங்கேயும் களம் மாறுகிறது. எது? பாஜகவோட பாராளுமன்ற தேர்தலுக்கு. ஸோ தேமுதிக ஏற்கனவே அதிமுகவோட இருக்கு, பாட்டாளி மக்களும் வர்றேன்னு சொல்லுது. இன்னைக்கு இவர் சொல்லியிருக்கார், யாரு? திருமா, யார் அந்த சார் என்று தெரிய வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா அப்பட்டமாக அந்த சார் விடுதலை கட்சிக்காரன் இல்லை என்று தெரிகிறது. அதனால அவர் தைரியம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. களம் மாறுகிறது. உன்னிப்பா பார்க்கணும், அரசியல உன்னிப்பா பார்க்கணும், புரியும். என்ன நிறைய விஷயங்கள் நடக்கின்றன திரைக்கு பின்னால். ஸோ கூட்டணிகள் மாறும். ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு கூட்டணி அமைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுடன் செல்ல தேமுதிக ஏற்கனவே இருக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் தலையாட்டி விட்டது. அடுத்து என்ன? சீமானுக்கு வழி இல்லை என்றால் அவரும் சேர்ந்து விடுவார். ஆடி போயிடும்ல. விஜயே இல்லாமல் வந்து களம் மாறிவிடும். விஜயும் சேர்ந்து விட்டால், விஜயுடைய அன்னைக்கு ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாரு, இல்ல யாரு வேணா எங்களோட சேர்ந்துக்கட்டும், நாங்க யாரையும் சேர மாட்டோம்னு. நீங்க சீமான் மாதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் அதாவது 10 வருஷம் கழிச்சும் அதே 5% இருப்பீங்க. ஸோ அது வந்து புரிதல் வேண்டும். அந்த புரிதல் விஜய்க்கு வந்து விட்டால், விஜய்க்கு வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. அதிமுக இன்று தலைமை இல்லாமல் இருக்கிறது. அதாவது கரிஸ்மேட்டிக் தலைமை. எடப்பாடியார் நல்ல தலைவர், ஆனால் கரிஸ்மேட்டிக் தலைமை. அந்த கட்சியை எப்படி உருவாக்கி இந்த அளவு கொண்டாந்தாங்களோ, அது சினிமா நடிகர்கள், சினிமா பிரபலங்களால் கொண்டு வரப்பட்ட கட்சி. அந்த ஒரு ஷைனிங் ஆர்மர் இருக்கணும் மேல வந்து. ரைட், நம்ம மேல ஒரு தலைவன் இருக்கான், அவன் வந்து எல்லாத்தையும் சாதித்தவன். ஒரு 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 எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. எம்ஜிஆர் என்றால் எல்லாத்துக்கும், குழந்தைகள் முதல் கிளவி வதை. இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு இருக்க ஈர்ப்பு அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா மேல ஈர்ப்பு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கரம் கொண்டு எதை என்றால் எதையும் அடக்குவார்கள். சட்டம் ஒழுங்கு என்பது அந்த அம்மாவின் கையில் தான் சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டில். இன்னொரு விஷயம் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 2 டர்ம், அடுத்த 10 வருஷத்துக்கு அதிமுக தான் ஆட்சி செய்யும். இதை அவங்க யோசிக்க வேணும். யாரு? திமுக. ஏன் இப்படி நடக்குதுன்னு. அதாவது சட்டம் ஒழுங்கா இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் மன்னராட்சியாக நினைத்து கொண்டு இஷ்டத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஸோ என்ன ஆகுது? இப்ப கூட்டணி பலப்படும். விஜய் இந்த புரிதல் வந்துச்சுன்னா விஜய் போய் அதிமுகவுடன் சேர்ந்துருவாரு. 2026 எடப்பாடியார் முதல்வராக இருப்பார். 2031 விஜய் முதல்வர் ஆகலாம். கட்சியும் தான் சேர்ந்து வரும். முடிஞ்சு போச்சு. கட்சியை இணைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சின்ன புள்ளியில இருந்து அவ்வளவு பெரிய அரசியல் எதிர்காலத்தை பாக்குறீங்க. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கலாட்டி தான் முட்டாள்தனம். இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் பேசாதது தப்பா? இதை குறித்து கண்டிப்பா முதல்ல அவங்க தானே பேசியிருக்கணும். கனிமொழி தவிர வேற யாருமே பேசலையே. உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர். நாட் இம்பார்ட்டன்டே கிடையாது. நீ சாதாரண விஷயத்துக்கு 500 பாடசாலைகளை தனியாருக்கு தாரை வார்க்க போகிறேன் என்று எது புதிய கல்வி கொள்கை, அதுக்கு தான் நீங்க வந்து அப்படியே மண்டி போட்டு விழுந்துட்டீங்க. இவ்வளோனா எதிர்க்கிறேன்னு நீங்க. பாசிச பாஜக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னீங்க. இன்னைக்கு 500 அரசு பாடசாலைகளை தனியாருடன் கோற்று விடுவேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய் வரும் பொழுது, அதை தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, அதை தான் நீங்க பண்ணணும். அதையும் வந்து சிபிஎம் எதிர்த்திருக்காங்க. ஸோ அதை தனியாக வைங்க. பட் முதல்வரும் இல்லை துணை முதல்வரும் இதை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு அழுக்கு இது. இன்னைக்கு மாசுமணியும் நேற்று போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு புது வருஷத்துக்கு. யாரு? முதல்வரை பார்த்து என்ன பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன பேசியிருப்பாங்க? கட்சி இவ்வளோ பெரிய சங்கடத்துக்கு ஆளாகி இருக்கிறது. இது சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இருக்கா? ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கிறது. இல்ல, கவர்னர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கணும் அப்படின்றாங்களே, அவர் தான் வேந்தார். ஏன் மோடியை கூப்பிடல?
அமித்ஷா, மோடி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராம். நடந்தது தமிழ்நாட்டில். அதுவும் ஒரு விஐபி ஏரியால. இந்த இடத்துல நடத்துனதுக்கப்புறம் நீங்க வந்து கவர்னர் பொறுப்பு சொன்னா, அவர்தான் கவர்னர் கீழ பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா துணை இது அதாவது வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் செய்யவில்லை. அதனால தான் நடக்குது. வைஸ் சான்சலர் ஏன் அப்பாயிண்ட் செய்யலன்னு நான் சொல்லவா? அதுவும் ஆடி போயிருவீங்க. வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ தெரியுமா லஞ்சம்? 6 கோடி ரூபா. இன்னைக்கு நேத்து இல்ல. பல வருடங்களாக. இப்ப 6 கோடி ரூபா வந்து நிக்குது கடைசியா. அதனால தான் அங்க போஸ்டே காலியா வச்சிருக்காங்க. ஏனென்று கேட்டால், அப்படி 6 கோடி ரூபா குடுத்து ஒருத்தன் வந்து வாரானா, இது வந்து நம்ம பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போஸ்டிங் வாங்குற மாரி, இல்ல நம்ம ஃப்ளவர் பஜாருக்கு போஸ்டிங் வாங்குற மாரி, பாரிஸ் கார்னர்ல. அங்கேயும் பயங்கர லஞ்சம் குடுத்தா தான் அந்த போஸ்டிங்கே கிடைக்கும். அப்படின்னா 3 வருஷம் தான் இருக்கும் அந்த போஸ்டிங். அந்த 3 வருஷத்துல நீ அந்த குடுத்த 3000 3 கோடிய சம்பாதிக்கணும். அதே மாரி தான் இங்க குடுத்த 6 கோடிய நீ சம்பாதிக்கணும். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இதுதான் ஊழல். அந்த ஊழல் 6 கோடி ரூபா நீ வந்து சம்பாதிக்க வேண்டும் என்றால், அந்த 6 கோடியா சம்பாதிப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு லெக்சரர் போஸ்ட்டு, ஒவ்வொரு புரொஃபசர் போஸ்ட்டு, இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அங்க இருக்கு. என்ன வேலைக்கு யாருக்கு வேலை வேணும்னாலும் லஞ்சம் வாங்கினால் தான் அந்த 6 கோடி ரூபாயை திரும்ப பார்க்க முடியும். அந்த 6 கோடி ரூபாயில் அமைச்சர்களுக்கும் பங்குண்டு. இந்த இந்த ஆட்சின்னு மட்டும் சொல்லல, எல்லா ஆட்சியும் சொல்றேன் நான். என்ன இந்த ஆட்சின்னு கிடையாது. அதிமுக ஆட்சியும் சரி தான், எல்லா ஆட்சியிலும் அந்த பழக்கவழக்கங்கள் தமிழ்நாட்டில் தான் அந்த விஞ்ஞான ஊழல் இருக்கிறது. எந்த ஒரு தொழில்துறை, எந்த ஒரு அமைச்சகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் எடுத்து அதில் இல்லாத ஊழலா? எல்லாத்துலேயும் ஊழல் இருக்கிறது. அந்த ஊழல் இருப்பதால் தான் இதுவரைக்கும் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் செய்யாமல் கவர்னர் முறுக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் அது எல்லாத்துக்கு முன்னாடி அரசியல் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஈஸியாக வந்து இல்லை அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா இங்கே வந்து இல்லாதனால் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அவர் வந்து செக்யூரிட்டி கார்டா நாங்கள் பைத்தியக்காரதான் விவாதமா இருக்கு. இதை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்தது. இது ஒண்ணு. எத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ணா நகர்ல போக்சோ, சின்ன சிறு பாலியல் இது வன்கொடுமை, சின்ன குழந்தைய வந்து கற்பழித்து சீரழித்து, அவன் டாக்டர்கிட்ட போனப்ப டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில், ஏன்னா எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்க? கற்பழித்தது மட்டும் இல்லாமல் ஒரு ராடெல்லாம் சொல்லியிருக்கானுங்க. இவ்வளோ சின்ன குழந்தைக்கு என்ன இது? அவன் வந்து ஒரு ரவுடி. இவ்வளவுக்கும் திமுக ஆதரவுடன் தப்பிக்க பார்த்தான். அந்த பெண் போலீஸ் அதிகாரி அப்பா அம்மாவை கூப்பிட்டு நிர்வாணமாக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக் யாருங்க? அப்துல் கலாம் தம்பியா? போதை கடத்தல் மன்னன். தோளோடு தோல் உரசி அமைச்சர்களுடன் நின்று கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வரை ஒழுங்கா தீர ஆராயவில்லை. நேற்று தான் நடந்திருக்கு. பெரிய இதுவரைக்கும் போதைப் பொருள் அகப்பட்டதிலே ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனையோ கோடிகள் 2 நாள் முன்னாடி. ஸோ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு தெரியுமா? போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் எத்தனை யூடியூபர்கள் அரசு செய்யப்பட்டுள்ளார்கள். பிரியாணி மேன் அவன் காமெடி பண்ணுறான். அந்த மகாவிஷ்ணு அவன் ஏதோ உளறிட்டு போனவன். இப்போ இந்த ரங்கராஜன் நரசிம்மன் யார்? நம்ம சாமியார். 7 வழக்குகள். நீ சவுக்கு சங்கர் மேலே போடுற ஓகே. சவுக்கு சங்கர் அந்த மாதிரி பேசினார், உங்களை தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கலாம். என்ன ஓரளவு நியாயம் இருக்கு, நீ பண்ணல. இந்த சாமியார் மேலே 7 வழக்க போட்டு அந்த ஆள் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா வெளியே சாப்பிட மாட்டாரா அவர்? இதெல்லாம் கால கொடுமை இல்லை. வேற இன்னும் என்ன வேணும்? இது தவிர எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். அன்னைக்கு ஒரு மது அறந்து விட்டு ஒரு போலீஸார் சப் இன்ஸ்பெக்டரை கை வச்சிருக்காரு. என்ன எத்தனை பாலியல். இப்போ ராமநாதபுரத்தில் ஒன்று, அன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன், நைட்டு வெளியே போன பொண்ணு, அதுவும் கணவர் இல்லாத பொண்ணு, கரும்பு தோட்டத்தில் ஏதோ தோட்டத்தில் வச்சு கற்பழித்து கொலை செஞ்சுருக்கான். மது போதையில் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி அரசு ஆதரவு இல்லாமல் கள்ள சாராயம் விற்க முடியுமா? சென்னையில் விற்க முடியுமா? பிடிச்சிட்டு போனாலும் பிடிச்சி விசாரிக்கிறீங்க. கடை மூடி இருந்தாலும் போலீஸ் போய் கேட்குது. கடை தொடர்ந்து இருந்தாலும் நைட்டுக்கு மேலே பேக் டோரில் விற்கிறானுங்க. எத்தனை கடை இருக்கு சென்னையில்? கடை 10 மணிக்கு மூணுனதுக்கு அப்புறம் பின்னாடி விற்கிற கடைகள். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விற்கக்கூடாதுங்க. காந்திக்கே மரியாதை கிடையாது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கே விற்கிறாங்க 24 மணி நேரம். சட்டம் ஒழுங்கு தானே அதெல்லாம்? எங்க சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? நம்ம அதை பற்றி பேசுறதுக்கே சட்டம் ஒழுங்கே கிடையாது. அந்த அந்த அதைத்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க, வாய்ப்பாக பார்க்குறாங்க. எதிர்கட்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஃபுல் ஜோஷில் இருக்கான். இறங்கி செய்யுங்க, செஞ்சிடலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்க எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஊடகம் பத்திரிகை பேசுவதில்லை. இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேட்டி என்ன பண்ணா, என்ன பேட்டி அன்னைக்கு என்ன விவாதம், என்ன எடப்பாடியாருக்கு இரட்டை இலை கிடைக்குமா? ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஃபைட். இதெல்லாம் கேவலமா இல்லை?
ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து திமிரில் இருக்கீங்களா? இதெல்லாம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது. 4 வீடியோ போடுவோம், 4 கிளவியை கட்டி பிடிப்போம், வாக்கிங் போவோம், டீ குடிப்போம், சைக்கிள் ஓட்டுவோம், மக்கள்லாம் மறந்துட்டு நல்லா இதுதான் இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மாநிலத்துக்காரன் சொல்லுவான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது, வீடியோ தான் பார்க்குறான் அவன். உள் மாநிலத்தில் இருக்கவன் அதே மாதிரி தான். யார் நம்ம அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டு தான் சொன்னா பேஷா பண்ணிட்டார் பாருங்க அப்படின்னு இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. யாரும் சங்கிகள் வேற யாரும் பேசல. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு உண்மை தெரியும். கோமாளி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5% வாக்கு வங்கி கூட கிடையாது. 234 தொகுதியில் ஆளு கிடையாது நிற்க வைக்கிறதுக்கு. 40 தொகுதியில் பாராளுமன்றத்துக்கே ஆளு கிடையாது. அப்புறம் 234 வைக்க முடியாது. 234 தொகுதியில் வந்து பூத்தில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. கோமாளி என்று பார்க்கிறோம் யாரை? அண்ணாமலை. சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம அதிமுக டைமில் பெனிக்ஸ் ஜெயலலிதா அவங்க அப்பாவும் பையனை அடித்து கொண்டாங்களே, அதை விட கேவலமான நிலைமையில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. என்னைக்காவது ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அரசியல்வாதியை இந்த அளவு எதிர்த்து பார்த்துருக்கிறீர்களா? நான் சொன்ன சீமானுக்கும் அந்த வருண்குமார் அவர்களுக்கும் நடக்கும் சண்டையை சச்சரவை சொல்கிறேன். அரசியல்வாதிங்க என்ன வேணா பேசுவாங்க. அதிகாரத்துறை எப்பயுமே அடங்கி தான் போகும், பேசாது. சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க வந்து செய்யணும். அவங்க பப்ளிக்காக பேசுகிறதோ, மீடியாவில் வந்து வீடியோ கொடுக்குறதோ, இன்டர்வியூ கொடுக்குறதோ, இதெல்லாம் செக்ஷன் 8 பேண்ட். சிவில் சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1964 இதெல்லாம் அலவுடே கிடையாது. 1968 தான் இவர் காமிச்சிருக்காரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள். அதாவது நம்ம கமிஷனர் பேட்டி கொடுத்தது தவறு, அரசிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். ஸோ காவல்துறை தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. நான் அதிகாரியை போட்டிருக்கேன், உனக்கு வந்து ஆளுங்கட்சியின் பக்கபலம் இருக்கிறது, சப்போர்ட் இருக்குன்னு நீ இன்னொரு கட்சி தலைவரை இவ்வளோ கேவலமாலாம் நீ விமர்சிக்கக்கூடாது. இங்கேருந்து அதுவும் ஏதோ போபால் எங்கேயோ போயிட்டு தீவிரவாத கும்பல் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை நாம் தமிழர் கட்சி. இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அவங்க? இன்னும் தான் அரசியல் கட்சியில் அவங்க சட்டம் எப்படி போகுது, சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. அதனால் தான் இந்த ஒரு எழுச்சி வருகிறது. எப்படி என்ன மாதிரி இம்பாக்டா கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? 200 சீட்டு போயிடும். 200 சீட்டும் போயிடும். 200 சீட்டு போயிடும். 30 நாள் தான் கிடைக்குன்றீங்களா? 30 நாளும் கஷ்டம். பாருங்க, கூட்டணியாக நிற்பார்களே. கூட்டணி வந்து சிதறிவிடும். இன்னைக்கு திரும்பவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் அந்த சார்னு கேட்டிருக்காருங்க. திரும்ப எவ்வளவு பெரிய பலம். இந்த கட்சியை வந்து தூக்கி பிடித்து கொண்டிருப்பது திரும்பவும் அந்த கும்பலும். வைகோ வந்து கோமாளித்தனமா பேசிட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் தெரியும். பையனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இதே திமுக உங்களை வெளியேற்றுறதுக்கு காரணமே நீங்க வந்து அடுத்த திமுக தலைவராக வந்து விடுவீர்கள் என்று. நீங்களே அசிங்க அசிங்கமா பேசியிருக்கீங்க. ஈழத்தமிழர்கள் எடுத்த அனைத்து இன்னல்களும் திமுக செய்தது துரோகம் அப்படின்னு நீங்களே பேசிட்டு இப்போ உட்காந்து திமுகவை நான் பாதுகாப்பேன் அப்படின்னா உங்களை கோமாளியாக தான் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சிபிஎம் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி வேற இந்த பக்கம் வந்து திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் அந்த சார்? கை காட்டுங்க, அடையாளம் காட்டுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. அப்போ தான் இதுலேருந்து வெளியே வர முடியும். இந்த அரசு தன் மேல் இருக்கும் அழுக்கை இன்னைக்கு அகற்ற வேண்டும் என்றால், அந்த குற்றச்சாட்டுகளை அகற்ற வேண்டும் என்றால் அந்த சாரை காவு கொடுக்க வேண்டும். வேற வழி கிடையாது. அப்படி கொடுக்கவில்லை என்றால் 200 காலி. நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி.